சாட்டர்டே நான்வெஜ் செய்ய மாட்டோம் அப்படின்னு இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் வெஜ்ஜில் மீன் வறுவல்னு சொல்லிட்டு வாழைக்காய் வந்து மெலிசா அரிஞ்சு அதில் மசாலாலாம் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஹாப்பியாகிடும். ஹஸ்பண்டுக்கு தொக்கு தான் பிடிக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலான்னு பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு நைட் இரும்பலாக இருந்தது, அதனால் வந்து நல்லா மிளகு குழம்பு தான் வச்சுருந்தேன். நைட் வரைக்கும் எதுவுமே டிசைட் பண்ணல. சாட்டர்டே தானே பொறுமையாக பார்த்துக்கலாம் யோசி அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாப்பா இரும்புறதை பார்த்துட்டு மிளகு குழம்பு வச்சுட்டேன். எங்களுக்கு சமைச்சு முடிச்சுட்டு என்ன நம்பி இருக்கிற சில ஜீவன்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்ல. ஸோ ஃபிஷ்ஷுக்கு, அதுக்கப்புறம் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இருந்த பால்கனி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செடி இடி எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இப்படி இது மாதிரி குப்பையை ஆக்குனது யார் தெரியுமா? ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இவங்க 2 பேர் தான். ஒரு மாதமாக இவங்க 2 பேரோட தொல்லை தாங்க முடியல. சின்ன சின்னதாக செடி வச்சுருந்தேன், அது மேலெலாம் உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. புறானால சில இன்ஃபெக்ஷன்லாம் வரும் அப்படின்னு வாங்கல. ஸோ அதனால தான் பயந்து பயந்து நானும் துரத்திட்டு இருக்கேன்.